கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 3:28, ரோமன்ஸ் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இப்போ என்ன, இதுவரைக்கும் சொன்னார் இல்லையா, விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுறோன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, காரணத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இப்போ முடிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முடிவாக ஒரு இது கொடுக்குறாரு. இப்போ என்ன நம்மளுடைய முடிவு என்ன கடைசியாக என்ன நான் என்ன சொல்கிறேன், மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் இல்லை, விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் இந்த ரிஃபார்ம் தியாலஜின்னு சொல்லுவாங்க, ரெஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மார்ட்டின் லூத்தர் கொண்டு வரும்போது அதில் அவர் சொன்னது விசுவாசம் மாத்திரமே, சோலா ஃபிடே அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெய்த் அலோன். இதுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் சொன்னார். அதாவது என்ன, நம்ம நம்முடைய கிரியைகள்னால ரட்சிக்கப்படலை. ஏன்னா ரோமர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எப்படி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால இல்லை. அதே ரோமர் 4ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கிரியை இல்லை. கலாத்தியர் 2:16 சொல்றது என்ன? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனோ நீதிமானாக்கப்படுவது இல்லையே. எபேசியர் 2:8 ரொம்ப தெளிவாக பார்த்தோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ என்ன பார்க்குறோம், முதல்ல நீங்கள் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டது யாரால? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்கள் என்று அறிவிக்கப்பட்டீங்க. காரணம் என்ன? உங்களுடைய விசுவாசம். எதன் பேரில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசத்தினால. அப்போ என்ன, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினால் நீங்கள் இது நீதிமானாகலை. இல்லை, நீங்கள் அவருடைய இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரம் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் அது கீழ்ப்படுகிறதுனால இது வரல. ரொம்ப தெளிவாக என்ன, ஒரு சுவிசேஷத்தினுடைய இருதய துடிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது இலவசம், அது கூலி இல்லை. ஏன்னா கூலி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். ஆனால் இலவசம் சொல்லும்போது அது முற்றிலும் இலவசமாய் கிடைக்கக்கூடியது. அப்போ என்ன, நான் நீதிமான் என்பதற்கு விசுவாசம் ஒரு வழியாக இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இல்லை. கிருபை எனக்கு தகுதி இல்லாததை நான் பெறக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம கிரியை விசுவாசத்திற்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம யாராவது நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக, நம்ம செய்த ஒரு காரியம் இல்லை நம்ம செய்கின்ற காரியத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னு வைங்களேன், நிச்சயமாக தவறு. ஏன்னா அது வேத வசனத்தில் கிடையாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிப்பதற்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள்கிட்ட எந்த கிரியையுமே கிடையாது. முழுக்க உங்ககிட்ட இருந்து வந்தது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார், ஒரு பாவம் அறியாத அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஏன்னா உங்கள் மேலே வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினை அவர் எடுத்துக்கொண்டார். அதன் மூலமாய் நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார். நீ என் முன்னாடி நிற்பதற்கு தகுதியுள்ளவன். காரணம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த பரிபூரண வேலையின் மீது நீ விசுவாசத்தை வைத்திருக்கிற. அதனால நீதிமான் என்று உனக்கு அறிக்கை கொடுக்கிறாரு. அதன் மூலமாய் நாம் தேவன் முன்பாக நிற்க தகுதியுள்ளவங்களாக மாறுகிறோம். அப்போ நம்ம தேவன் நீதி உள்ளவங்களாக மாறுவதற்கு முழுக்க காரணமே நம்ம அவர் மேலே வைத்த விசுவாசம். அது அவர் கொடுத்த கிருபை, அது முழுக்க இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே,
நம்ம கர்த்தருடைய கிருபையில நம்மை அசைக்க முடியாதபடி வைத்துக்கொள்வோமா? அதே சமயத்தில் கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக முதல்ல நாம் நம்பிக்கை வைத்தவர்களாய், நங்கூரம் வைத்தவர்களாய் இருந்து இப்போ வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கென்று விசுவாசத்தில் வாழுவோம். சடங்காச்சாரத்திலேயோ சம்பிரதாயத்திலேயோ இல்லை ரூல்ஸ் கீப்பிங்கில் இல்லை, முழுக்க முழுக்க நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மார்ட்டின் லூத்தர் மூலமாய் சோலாஃபிடே என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தினால் மாத்திரமே ஒருத்தன் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடை கொடுத்தீங்க. அது எங்களையும் அநேக அநேகர கிறிஸ்தவர்களை மாற்றியது ஆண்டவரே. அதே போல் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் மாத்திரம் பிழைத்து உமக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.